முதல் 3 மாசத்துல ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு கர்ப்பிணி பெண் என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். இந்த காலம்தான் குழந்தையோட முக்கியமான உறுப்புகள் எல்லாமே உருவாகிற நேரம். அதனால இதுதான் ரொம்பவே முக்கியமான சென்சிட்டிவான காலம். அதனால இந்த முதல் 3 மாதங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். 1, மருத்துவ கவனிப்பு. டாக்டரை உடனே பார்க்கணும். கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே காத்திருக்காம ஒரு நல்ல மகப்பேறு மருத்துவரை உடனே போய் பாருங்க. டாக்டர் எழுதி கொடுக்குற ஃபோலிக் ஆசிட் மாத்திரை ஒரு நாள் கூட விடாமல் காலையிலேயே சாப்பிடுங்க. இது குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் நல்லா உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் சொல்கிற எல்லா இரத்த பரிசோதனைகளையும், உதாரணமாக ரத்தம், சர்க்கரை, தைராய்டு, இரத்த சோகை டெஸ்ட்டு, இது எல்லாம் பேசிக்காக பண்ணுவாங்க. இது தவிர மற்ற எல்லா டெஸ்ட்டுகளையும் உடனே பண்ணி முடிச்சிடுங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆரம்பத்திலேயே தெரிஞ்சு சரி செஞ்சுடுவாங்க. டாக்டர்கிட்ட கேட்காம நீங்களாகவே அல்லது வேற யாரோ சொன்னதை கேட்டு எந்த ஒரு மாத்திரையையும் மருந்துகளையும் சாப்பிடவே கூடாது. சாதாரணமாக நீங்கள் வாங்குகிற வலி நிவாரணி மாத்திரை கூட குழந்தைகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. 2வது, உணவு பழக்கங்கள். இந்த 3 மாசத்துல வாந்தி, குமட்டல் நிறைய வரும். சாப்பிட பிடிக்காது. ஆனால் குழந்தைகளுக்கு போதுமான சத்து கிடைக்கணும். அதனால ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி ஒரு நாளைக்கு 5-6 முறை கூட சத்தான உணவுகளாக சாப்பிடலாம். இட்லி, சத்துமாவு கஞ்சி, பழங்கள், தயிர் சாதம் மாதிரி ஈஸியாக செரிக்கிற உணவுகளை முக்கியத்துவம் கொடுங்க. மது, சிகரெட், புகையிலை இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் அதை முழுமையாக தவிர்க்கணும். பாதி வேக வைக்காத முட்டை, பச்சையான மாமிசம், சரியாக பாஸ்டரைஸ் செய்யாத பால், சீஸ், கடைகளில் விற்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட அசைவ உணவுகள் இதையெல்லாம் தவிர்க்கணும். இதனால குழந்தைகளுக்கு ஆபத்தான தொற்றும் வரலாம். கஃபீன் அளவை குறைச்சிக்கோங்க. தினமும் ரொம்ப குறைவான அளவே காஃபி, டீ குடிங்க. 3, உடல் மற்றும் மன ஆரோக்கியம். முதல் 3 மாசத்துல அதிகமாக களைப்பாக இருக்கும். உடம்பு ஓய்வு கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஓய்வு எடுங்க. அதிகமாக வேலை செய்யவோ சோர்வாகவோ கூடாது. வெயிட்டான எந்த பொருளையும் தூக்கவே கூடாது. இது கருச்சிதைவுக்கு ஒரு காரணமாக கூட அமையலாம். ரொம்ப லாங் டிராவல் போகிறதையும், குழுங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான பயணங்களையும் டாக்டர் அனுமதிக்காத வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. சந்தோஷமாக அமைதியாக இருங்க. மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த முதல் 3 மாசத்தையும் கவனமாக கடந்துட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். டாக்டரோட பேச்சை கேட்டு நடக்கிறது தான் இதில் ரொம்பவே முக்கியம்.